ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை அமைந்தகரை ஐயாவு நாயுடு காலனிக்கு உட்பட்ட தெருக்களில் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினையை சரி செய்ய தற்காலிகமாக போடப்பட்டுள்ள கேபிள் சேதமடைந்துள்ளதால் மின்சாரம் தாக்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மின்வாரிய அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் கூறினர். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் அண்டர் கிரவுண்ட் கேபிள் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் இங்கே டெம்பரவரியாக ஒரு கேபிளை மட்டும் மேலாக போட்டு விட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணிக்கு மேலே அந்த கேபிள் இருக்குது. இது எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியல. தயவு செய்து நாங்கள் ஈபியில் ரொம்ப நாளாகவே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இந்த பாக்ஸை மாற்ற சொல்லி கிட்டத்தட்ட இந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே நாங்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அரும்பாவண்டி விஷயத்தில் இந்த இபி பாக்ஸ் ஏற்கனவே சிதிலம் அடைஞ்சு போச்சு. கீழெல்லாம் தூரியேறி சாயிற கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி வரலையும் கேட்டுட்டு தான் இருக்கோம். நேராக போய் நாங்கள் எப்போ மாற்ற போகிறீங்க இபி பாக்ஸு, இது பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னா, இல்லைங்க வரலங்க வருவாங்க பார்ப்பாங்க, இப்படியே தள்ளிட்டாங்க. நாள் போயிடுச்சு. இது இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இதாகிடுச்சு, எங்கள் ஃபயர் ஆகிடுச்சு. ஃபயர் ஆனவுடனே கம்ப்ளைண்ட் போச்சு. எல்லோரும் தரப்பும் ஃபோன் பண்ணும்போது சரி வேறு வழி இல்லைன்னு வந்துட்டாங்க. வந்து டெம்பரரி கேபிள் போட்டாங்க. பாதி போட்டு பாதி கேபிளுக்கு அடியில் பாட்டு ரெக்டிஃபை பண்ணணும்னா இன்னும் ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப அன்றைக்கி நைட்டே போயிடுச்சு. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.